செயல்பட்டு கொண்டிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ஆர்எஸ் பாரதி உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமக்களே, இந்த விழாவிலே பங்கேற்று உரையாற்றவும் இங்கே அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய பெருமைக்குரிய தலைவர்களே, எனக்கு முன்பு ஐயா வீரமணி அவர்களும் அதனைத் தொடர்ந்து சகோதரர் திருமாவளவன் அவர்களும் மற்றுமுள்ள நண்பர்களும் நிறைய செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். நான் மூன்று செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்வேன். ஒன்று, திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த முற்போக்கு கூட்டணியினுடைய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம், இந்தியா என்கிற இந்த மாபெரிய நாடு சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட பெருமை மகாத்மா காந்தி அவர்களுக்கு உண்டு. அன்றைய தினத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை சொன்னார், இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்காக இந்த ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த அரைகுறை நிர்வாணம் ஃபக்கீர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் அந்த ஃபக்கீர், அந்த அரைகுறை நிர்வாணமான ஃபக்கீரை நாங்கள் தொடர்ந்து மிக சிறப்பாக பாதுகாத்து வந்தோம். சுதந்திரம் கொடுத்தோம். சுதந்திரம் கொடுத்த அடுத்த ஆண்டிலேயே அவரை கொண்டு விட்டார்கள் என்று கை செய்யப்பட்டவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள். அவரை ஏன் கொண்டார்கள்? ஒரு முறை கொன்றுவிட்டு இப்பொழுது 2வது முறையாகவும் கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தில் மகாத்மா காந்தியை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கொலைவரி திட்டத்தை மத்திய அரசு இன்று பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஏன் அவர்களை இவ்வளவு மகாத்மா காந்தி எதிர்க்கிறார்கள், பேரை எதிர்க்கிறார்கள்? ஈஸ்வர் அல்லா தேரே நாம், மஸ்ஜித் மந்திர் தேரே தாம். ஆண்டவனை அல்லாஹ் என்றும் ஈஸ்வரன் என்றும் அழைப்போம். ஆண்டவனை தொழக்கூடிய இடத்தை மஸ்ஜித் என்றும் ஆலயம் என்றும் கூறுவோம் என்று பெருமைப்பட்டவர் காந்தி அவர்கள். மகாத்மா காந்திக்கு இன்னொரு பெயரும் உண்டு, பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பாபா காந்தி, ஷா ஃபக்கீர், ஃபக்கீர்களுடைய கிங் அவர், அரசர் அவர். இந்து கா குரு, இந்து சமுதாயத்திற்கு அவர் தலைவர். முசல்மான் கா பீர், முஸ்லிம்களுக்கு அவர் ஆன்மீக வழிகாட்டி. இப்படிப்பட்ட பேரும் புகழும் அவருக்கு சூட்டிய வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட உயர்ந்த பெயருக்கும் புகழுக்கும் உரிய அந்த மகாத்மா காந்தி பெயரை ஆரம்பத்தில் உடலை அளித்தார்கள், பிறகு அவருடைய பெயரை அளிக்கிறார்கள். நான் எம்பியாக இருந்த காலத்தில் அருமை சகோதரர் தங்கபாலு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்து பாராளுமன்றத்தில் பேசியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் கொண்டு வந்தது தான் இது. அப்படிப்பட்ட அருமையான திட்டத்தை இன்று பெயரை மாற்றி செய்யக்கூடிய ஒரு படுபாதக செயலை மத்திய அரசு செய்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்திலே உள்ளவர்களும் அதற்கு உறுதுணையாக போய்கொண்டிருக்கிறார். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்வேன். தமிழக முதல்வர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உண்டாக்கிய உணவு திட்டத்தை அவர் நிறுத்தவில்லை. மதிய உணவு திட்டத்தை, அம்மா உணவு திட்டத்தை அவர் நிறுத்தவில்லை. அதோடு
செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பேரில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு பட்டமளிப்பதற்கு சென்று பெருமைப்படுத்திய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை ஏன் இங்கு குறிப்பிட்டு சொன்னால், அம்மையார் பெயரை முந்திய எதிர்க்கட்சி தலைவராக ஆளுங்கட்சியாக இருந்தவருடைய பெயரை தமிழ்நாட்டிலே நிலை சிறுத்துவ வேண்டும் என்கிற தமிழ்நாட்டிலே நடப்பதற்கும் தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு பரவுவதற்கும் இந்தியாவில் இப்படிப்பட்ட கொடூரமான செயல் தொடர்ந்து நடப்பதற்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால், அருமை சகோதரர்கள் இங்கே தெளிவாக சொன்னது மாதிரி வரக்கூடிய 26ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் தமிழகத்திலே மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருவதோடு இதன் மூலமாக இந்தியாவிலே புதிய ஆட்சியை, புரட்சிகரமான ஆட்சியை, மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சியை, இந்தியாவுடைய சமூக நீதியை, சமதர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியை கொண்டுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளும் உண்டு. தொடர்ந்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் எங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம். இன்னும் 5 தலைவர்கள் பேச வேண்டும். அவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2.5 மணி நேரமா நீங்க நிக்கிறது எங்களுக்கு